Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.4ல problem number 2 தான் பார்க்க போறோம். Let f be a function. f தான் இங்க function is from a to b ஆ இருக்கு. Set a to set b ஆ இருக்கு. Defined by f of x equal to x by 2 minus 1 என்னோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த a and bன்ற செட் என்னன்றது எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு என்னோட ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் எஃப் பை என்னோட ஃபங்க்ஷனை செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப்ன்ற இந்த 4 விதமாகவும் என்னோட ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ஏ டு பியா இருக்கனால ஏ டு பி மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம்னா மித்த சப்டிவிஷன்லாம் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஏன்ற செட்ல வந்து ஏல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நான் எழுதிக்கிறேன். இந்த பீன்ற செட்ல வந்து பில இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கிறேன். ஏன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் 2, 4, 6, 10 and 12 அண்ட் பீன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் 0, 1, 2, 4, 5, 9. பட் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எதோட போய் மேப் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இங்கே வந்து என் ஃபங்க்ஷனை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ஏ டு பியா இருக்கனால ஏல இருக்க எலமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து எக்ஸா இருக்கும். அதாவது அதை தான் நான் இன்புட்டாக கொடுப்பேன் என் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு ஏதோ ஒரு அவுட்புட் வந்து இந்த செட் பியில் வரும். ஸோ அதோட போய் நான் மேப் பண்ணுவேன். ஸோ இங்கே ஏ ஃபர்ஸ்ட் இருக்கனால ஏல இருக்க எலமெண்ட்ஸ் தான் எனக்கு என்னது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நான் ஏல இருக்க எலமெண்ட்ஸை வந்து ஒன்றுன்னா நான் எக்ஸோட வேல்யூவை எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஏல இருக்க எலமெண்ட் எனக்கு என்னது 2. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூவை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எக்ஸோட வேல்யூவை 2ன்னு எடுத்துட்டேன்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, நான் 2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் 2 போடணும், அவ்வளோதான். அப்படி நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் எக்ஸ் பை 2க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 2/2னே போடணும். ஏன்னா நான் எக்ஸை 2ன்னு எடுத்திருக்கேன். -1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த 2 கேன்சல் பண்ணி கொடுத்தா நமக்கு என்ன வரும், 1. ஸோ 1 - 1 நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 0. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, என் டொமைனில் இருக்க இந்த 2ன்ற எலமெண்ட் என்னோட கோடொமைன் பியில் இருக்க 0ன்ற எலமெண்ட்டோட போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா 2 to 0 வந்து நான் ஒரு லைன் வரையணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஏல இருக்க எலமெண்ட் என்னது 4. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். நான் எக்ஸ் 4ன்னு எடுத்திருக்கேன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் 4 போடணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான். அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், 4/2ன்னு போடணும். 2 - 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணி கொடுத்தா நமக்கு என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ 2ல் 1 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வரும். அதாவது என்னோட ஏல இருக்க 4ன்ற எலமெண்ட் என்னோட பியில் இருக்க 1ன்ற எலமெண்ட் போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் வந்து 4 to 1 வந்து ஒரு லைன் வரையும். ஏல இருக்க எலமெண்ட் என்னது எனக்கு 6. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூவை நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ நான் 6ன்னு எடுத்துருக்கனால இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் வருமோ அங்கெல்லாம் நான் 6 போடணும், அவ்வளோதான். அப்படி நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2க்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், 6/2னே போடணும். 6/2 - 1ன்னு வரும். ஸோ இதை ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணி கொடுத்தோன்னா 3ன்னு வரும். 3ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 2 தான் வரும். செட்டில் இருக்க 6ன்ற எலமெண்ட் என்னோட கோடொமைன் பின்ற செட்டில் இருக்க 2ன்ற எலமெண்ட்டுக்கு போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 6 to 2 வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஏன்ற செட்டில் இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது 10. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூவை நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ நான் 10ன்னு எடுத்துட்டேன்னா முன்னாடி பண்ண மாதிரியே தான். இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதுக்கு பதிலாக அங்கெல்லாம் 10 போடணும், அவ்வளோதான். அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2க்கு பதிலாக நான் என்ன போடணும், 10/2னே போடணும். ஏன்னா நான் என்னோட எக்ஸோட வேல்யூ 10ன்னு எடுத்துருக்கனால. ஸோ அதை கேன்சல் பண்ணி கொடுத்தோன்னா 5ன்னு வரும். ஸோ 5ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 4. அதாவது என்னோட ஏன்ற செட்டில் இருக்க 10ன்ற எலமெண்ட் என்னோட பின்ற செட்டில் இருக்க 4ன்ற எலமெண்ட் போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், 10 to 4 வந்து ஒரு லைன் வரையணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஏல இருக்க எலமெண்ட் என்னது 12. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூவை நான் 12ன்னு போட்டுட்டு முன்னாடி பண்ண மாதிரியே தான் அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸுன்ற வேல்யூவை 12ன்னு போட்டேன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும், எஃப் ஆஃப் 12ன்னு போடணும். என்னோட எக்ஸோட வேல்யூ 12, அதனால எக்ஸ் பை 2க்கு பதிலாக நான் என்ன போடணும், 12/2 - 1 அப்படின்னு சொல்லி போடணும். ரெண்டத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்தோன்னா என்ன வரும், 6. ஸோ 6ல் 1 போச்சுன்னா என்ன வரும், 5. அதாவது என்னோட ஏன்ற செட்டில் இருக்க 12ன்ற எலமெண்ட் என்னோட பீன்ற செட்டில் இருக்க 5ன்ற எலமெண்ட் போய் மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், 12 to 5 வந்து ஒரு லைன் வரையும்.
ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் எக்ஸோட வேல்யூவா நான் ஒண்ணா போட்டு அதோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட போய் நான் மேப் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஏ டு பியா இருக்கிறனால என்னோட ஏன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் தான் எக்ஸோட வேல்யூவா இருக்கும். என்னோட பீன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்னது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவா இருக்கும். ஸோ என்னோட ஏன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸை வந்து எக்ஸோட வேல்யூவா ஒன்னொன்னா போட்டு அதோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட போய் நான் மேப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஆரோ டயக்ராம். என்னோட ஃபங்க்ஷனை வந்து ஆரோ டயக்ராம்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த 2 எலமெண்ட்டுக்குமே மேப்பிங் இருந்துச்சுன்னா அந்த 2 எலமெண்ட்டையும் நான் ஆர்டர்ட் பேர்ஸ்ல எழுதணும் அவ்வளோதான். அப்படி எழுதுனா எனக்கு என்ன வரும்? ஆர்டர்ட் பேர் 2,0ன்னு வரும். ஏன்னா 2 to 0 வந்து ஒரு லைன் இருக்கனால ஸோ அதை நான் வந்து ஆர்டர்ட் பேர்ல போட்டேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேப்பிங் வந்து 4 to 1 இருக்கனால இதை வந்து ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லி நான் போட்டுருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் எதுக்கு மேப்பிங் இருக்கு? 6 to 2 ஒரு மேப்பிங் இருக்கா? ஸோ அதனால நெக்ஸ்ட் நான் ஃபார்ம் பண்ற ஆர்டர்ட் பேர் வந்து 10 to 4 மேப்பிங் இருக்கனால ஆர்டர்ட் பேர் 10 and 4 வந்து எனக்கு வரும். நெக்ஸ்ட் 12 to 5 மேப்பிங் இருக்கனால ஆர்டர்ட் பேர் 12 and 5 வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா எந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் மேப்பிங் இருக்கோ அந்த 2 எலமெண்ட்ஸை அப்படியே ஆர்டர்ட் பேர்ஸ்ல போட்டுட்டேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதிடக்கூடாது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் மேப்பிங் இருக்கோ அந்த 2 எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஆர்டர்ட் பேர்ல அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டோம். பட் நம்ம கேட்டது வெறும் ஆர்டர்ட் பேர்ஸா இல்லை, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு கேட்டாங்க. ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நம்ம செட் பிரேசஸ் அதாவது கர்லி பிரேசஸ் போட்டுருணும் அவ்வளோதான். அப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு அது செட்டா உருவாயிரும். ஸோ இந்த செட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும்ல. இந்த ஃபங்க்ஷன் எஃப்ன்னு இருக்கனால இந்த ஃபங்க்ஷனோட நேமையே நான் இதுக்கு நேமா கொடுக்குறேன். அப்படி நான் கொடுத்துட்டேன்னா இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா டேபிள் ஃபார்ம். என்னோட ஃபங்க்ஷனை வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேர்ல என்ன இருக்கு? டேபிள். அப்ப நம்ம கண்டிப்பா வந்து டேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து ஒரு டேபிள் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோல என்ன எழுதணும்னா நம்மளோட இன்புட்ஸ் அதாவது நம்ம எக்ஸோட வேல்யூவா எடுத்திருப்போம்ல அதெல்லாம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? செகண்ட் ரோல என்ன எழுதணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கும்ல அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த செகண்ட் ரோல வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஆரோ டயக்ராம் பார்த்து ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். என்ன பண்ணுங்க, இந்த ஏன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸை வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் ரோல என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஏன்ற செட்ல வந்து 2, 4, 6, 10 and 12ன்ற எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ இதை தானே நான் எக்ஸோட வேல்யூவா எடுத்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்ண போறோம் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஏன்ற செட்ல இருக்க எலமெண்ட்ஸை நான் எழுதணும் அவ்வளோதான். 2, 4, 6, 10 and 12 வரும். இப்ப இந்த 2ன்றது எதுக்கு போய் மேப் ஆயிருக்கு? 0க்கு தானே போய் மேப் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன்? செட் Bல இருக்க எலமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு. ஸோ 2ன்ற எலமெண்ட் Bல இருக்க 0ன்ற எலமெண்ட்க்கு போய் மேப் ஆயிருக்கனால இந்த 2க்கு நேரா அப்படியே கீழே வந்து நம்ம 0ன்னு எழுதிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க 4ன்ற எலமெண்ட் எதுக்கு போய் மேப் ஆயிருக்கு? 1க்கு போய் மேப் ஆயிருக்கனால 4க்கு கீழே ஏன்னா 4ஓட இமேஜ் என்ன? 1. எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? 1. ஸோ 4க்கு கீழே அப்படியே வந்து நம்ம 1 எழுதிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க 6 எதுக்கு போய் மேப் ஆயிருக்கு? 2க்கு போய் மேப் ஆயிருக்கா? ஸோ 6ஓட இமேஜ் என்னது? எனக்கு 2. ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸோட இமேஜ்ன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த 6ஓட இமேஜ் எனக்கு என்ன வரும்? இங்கே 2ன்னு வரும். அடுத்து 10 எதுக்கு போய் மேப் ஆயிருக்குன்னு பாருங்க. 4க்கு போய் மேப் ஆயிருக்கனால 10க்கு கீழே அப்படியே வந்து நம்ம 4ன்னு எழுதிடும். அதே மாதிரி 12 எதுக்கு போய் மேப் ஆயிருக்குன்னு பாருங்க. 5. அப்படியே 12க்கு கீழே 5ன்னு எழுதிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக வந்து ஏல இருக்க எலமெண்ட்ஸ் அதாவது நம்ம இன்புட்டாக சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம்ல எக்ஸோட வேல்யூவாக எடுத்தோம்ல அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். செகண்ட் ரோல வந்து அதுக்கான இமேஜஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தானே இமேஜ்னு சொல்லுவோம். எக்ஸோட இமேஜ்னா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி 2ஓட இமேஜ் என்னன்னு நம்ம பார்த்து எழுதணும். அதாவது 2 எதுக்கு போய் மேப் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி 4 எதுக்கு போய் மேப் ஆயிருக்குன்னு ஒன்னொன்னா பார்த்து அது எந்த எலமெண்ட்டுக்கு போய் மேப் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து அதுக்கு நேராக கீழே அப்படியே எழுதணும். ஸோ இதுதான் வந்து டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனை டேபிள் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ அதை நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சி வச்சோம்ல செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியா பிளாட் பண்ணலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? ஆர்டர்ட் பேர் 2 and 0 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இருக்கனால
என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 எங்க வருதுன்னு பார்க்கணும். இங்க தான் 2 இருக்கு. அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு நமக்கு செகண்ட் 0 இருக்கனால ஒய் ஆக்சிஸ்ல 0வும் இங்கேயே தான் இருக்கு. ஸோ இங்க தானே 0 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ட வந்து நான் ஆர்டர்ட் பேர் 2, 0 அப்படின்னு சொல்லி பிளாட் பண்ணணும். எப்பயுமே நார்மலா கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம்ல அதே தான். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன இருக்கு ஆர்டர்ட் பேர் 4 அண்ட் 1 இருக்கா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 எங்க வருதுன்னு பார்க்கணும். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல 1 எங்க வருதுன்னு பார்க்கணும். 1 வந்து செகண்டா இருக்கனால. ஸோ இங்க தானே எனக்கு ஆர்டர்ட் பேர் 4 அண்ட் 1 வருது. ஸோ இங்க வந்து நான் பிளாட் பண்ணணும். ஸோ இங்க தான் எனக்கு கரெக்ட்டா பார்த்து பிளாட் பண்ணணும். ஆர்டர்ட் பேர் 4 அண்ட் 1 வந்து எனக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஆர்டர்ட் பேர் 6 அண்ட் 2 இருக்கா. ஸோ 6 ஃபர்ஸ்ட் இருக்கனால எக்ஸ் ஆக்சிஸ்ல 6 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 2 செகண்ட் இருக்கனால அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல 2 எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் வருது. ஸோ இந்த பாயிண்ட்ட வந்து நான் ஆர்டர்ட் பேர் 6 அண்ட் 2 நான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு ஆர்டர்ட் பேர் 10, 4ன்னு இருக்கு. ஸோ 10 ஃபர்ஸ்ட் இருக்கனால எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 எங்க வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 4 செகண்ட் இருக்கனால ஒய் ஆக்சிஸ்ல 4 எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்க வருதா ஆர்டர்ட் பேர் 10 அண்ட் 4 வந்து பிளாட் பண்ணணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு ஆர்டர் பேர் 12, 5 இருக்கா. ஸோ 12 ஃபர்ஸ்ட் இருக்கனால எக்ஸ் ஆக்சிஸ்ல 12 எங்க வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 5 இருக்கனால ஒய் ஆக்சிஸ்ல 5 எங்க வருதுன்னு பார்க்கணும். இங்க வருது. ஸோ இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம ஆர்டர்ட் பேர் 12 அண்ட் 5 வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு லைன் வரையணும். ஸோ அப்படி நம்ம லைன் வரைஞ்சோம்னா நீங்க வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்து வரைஞ்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வரும். நான் சும்மா ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சனால கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து கோணலா இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ இப்படி தான் ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபோர்த் சப்டிவிஷன். அவ்வளோதான். எல்லா டைப்பாவும் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.